நட்புல என்ன நடக்குதுன்னு, போலியான நட்பு, உண்மையான நட்பு. உண்மையான நட்பில் ஒரு சிநேகிதன் நமக்கு நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பித்து நம்மை திருத்த வேண்டும், நம்ம நல்ல வழியில் கொண்டு செல்ல வேணும், நாம் இன்னும் ஜொலிக்க வேணும்னு சொல்லி அந்த விதத்தில் நம்ம அன்பு கூறுறதுனால நம்முடைய சிநேகிதன் உண்மையான சிநேகிதனாக இருந்தால் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறான். அதே மாதிரி தான் திருமணத்திலையும் நடக்குது. கிறிஸ்தவ ஐக்கியத்தில் அதுதான் நடக்குது, கிறிஸ்தவ போதனையில் அதுதான் நடக்கிறது. பிரசங்கம் பண்ணுறது எல்லாருடைய தவறையும் சுட்டி காமிச்சு தலையிலே அடித்து அவங்கள மட்டம் தட்டுறதுக்காக அல்ல. எல்லாரும் இப்போ இருக்கிறத காட்டிலும் நல்லா இருக்கணும், மாறணும், மாற வேண்டிய காரியங்கள்லாம் மாற வேணும் என்று சொல்லி தான் பிரசங்கம் பண்ணுறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம புத்தி சொல்லி கொள்கிறோம்லாம் சொல்லியிருக்கு இல்லையா வேதத்தில். அதுதான் கிறிஸ்தவ ஐக்கியம். கிறிஸ்தவ ஐக்கியம்னா என்ன? எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனோம், காஃபியும் கேக்கும் சாப்பிட்டோம், எல்லோரும் சேர்ந்து ஒரு கான்சர்ட்டுக்கு போனோம், பாட்டு கேட்டோம். அது இல்லை கிறிஸ்தவ ஐக்கியம். கிறிஸ்தவ ஐக்கியம்ங்கிறது ஆழமான ஒரு ஐக்கியம். அதில் என்ன நடக்குது? ஒருத்தரை ஒருத்தர் அன்பு கூர்ந்து ஒருவருடைய குறைகளை ஒருவருக்கு சொல்லி காமிச்சு அதை திருத்த சொல்லி அவர்கள் மேம்படுகிறதை பார்த்து அதை அன்போடு செய்து இப்படியெல்லாம் கிறிஸ்தவ நட்பில் நடக்கிறது இல்லையா. அதையே தான் திருமணம்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு நட்பு. இன்னும் அதை காட்டிலும் ரொம்ப ஆழமான ஒரு நட்புன்னு கூட சொல்லலாம். அந்த நட்பில் ஒருவர் இன்னும் சிறந்தவர்களாக மாற்றுவதற்காக முயற்சி எடுத்து அப்படி வாழ வேணும் என்ற தீர்மானத்தோடு சிலர் திருமண வாழ்க்கையில் நுழையலாம். இங்கே பிரசங்கம் கேட்டவங்க அப்படி தான் நுழையணும். திருமணம்ங்கிறது ஒரு ஆவிக்குரிய நட்பு. நான் உண்மையான நண்பனாக இருக்க போகிறேன், இது உண்மையான நட்பாக இருக்க போகுது. ஏதாவது தவறு இருந்தால் நான் சுட்டி காட்ட போகிறேன், மட்டம் தட்டுறதுக்காக இல்லை, குறை சொல்கிறதுக்காக அல்ல, ஆளை ஒன்றுலாமாக்குறதுக்காக இல்லை, அன்போடு அதை சொல்ல போகிறேன், அன்போடு அதை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சு தான் திருமணத்தை வாழ்க்கையில் நாம் நுழைகிறோம். அப்படி நுழைவது நல்லது. அப்போ அப்படி நுழைகிறவங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பார்க்கும்போது திருமணமான பிறகு கல்யாணம் பண்ண அந்த வாழ்க்கை துணைக்குள்ளே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை பார்க்கும்போது இவருடைய பிரச்சனையை அவர் காணும்போது, அவருடைய பிரச்சனையை இவர் காணும்போது என்ன பண்ணுறாங்க? சரி, இதை நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கிறிஸ்தவ நட்பில் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி ஆதரவளித்து தட்டி கொடுத்து போதித்து எப்படி ஒருத்தர் மேம்படுத்தி கொள்கிறோமோ அதுபோல் திருமண உறவுகளை நம்ம செய்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்க. அதுக்கு ரெடி ஆகிடுறீங்க.